சும்மாவா சொன்னாங்க அது கடப்பாறை டீமு, சாம்பியன்ஸ் டீமு, ஆண்ட பரம்பரை இப்படிலாம். அது வந்து சரியான டீமையா, அந்த டீமை அடிக்கிறதுக்கெல்லாம் யாராலையும் முடியாது. ராஜஸ்தான் எப்பயுமே இந்த வேலை தான் பண்ணுவாங்க. என்ன முன்னாடியெல்லாம் வின் பண்ணுவாங்க, இப்போ பாருங்க வின் பண்ணுறதே கிடையாது. எப்போ பார்த்தாலும் அவங்க சோக்கஸாக தான் இருக்கிறாங்க. ஆனால் மும்பை இந்தியன்ஸ் கடப்பாறை கடப்பாறைன்ட்டு எல்லார் வாயிலும் கடப்பாறையை சொருகுறாங்க. டாப் பிளேஸில் இருக்காங்க. இன்னைக்கு மட்டுமே 100 ரன் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாங்கய்யா. பவுலிங்கு, பேட்டிங்கு, ஐயோ எப்படி பும்ரா பவுலிங்கு தெறிக்க விடுதாரு. சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா, ரயன் ரிக்கல்டன் ஃபார்ம் தெறிக்க விடுறாங்க. 4 பேர் சேர்ந்து 200க்கு மேலே ரன் எடுத்துட்டாங்க. 2 பவுலர் சேர்ந்து சோழியை முடிச்சு விட்டாங்க. அதில் முக்கியமான இடம் வந்து பும்ராவே சேரும். காத்துக்கிட்டே இருங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸு மிச்சம் 3 பிளேஸு தான் இருக்குது. ஏற்கனவே டிசியை கீழே இறக்கி விட்டாங்க. டிசி வந்து மேலே வரணும்னா அடித்து கஷ்டப்பட்டு தான் வந்தாகணும். நாளைக்கு வந்துட்டு ஜிடி வேற இருக்காங்க. ஸோ இந்த 3 இடத்துக்கு சண்டை இருக்குது. விசாலா கப்பு லாலிபப்பு ஆக வேண்டிய தருணம் நெருங்கிக்கிட்டே இருக்குது. ஆர்சிபி மக்களே ரெடியாக இருங்க. எம்ஐ மேலே இருக்கான். சரி பங்காளியாவது இருக்கார் இல்லையா. சிஎஸ்கே தான் எலிமினேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு 6-6 பார்த்தீங்கன்னா இப்படித்தான் தலைகீழாக தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லி தலைவங்களும் என்ன செஞ்சாங்க, எலிமினேட் ஆகிட்டாங்க. ஸோ 8 டீமு தான் மிச்சம் இருக்குது. 8 டீமில் 4. அதில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் 5 கப்பு, இந்த வட்டம் 6வது கப்பு லோடிங்கு. ஏன்னா தொடர்ச்சியாக 6 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. எப்போம்லாம் இவங்க வந்து 5 மேட்ச் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கப்பு வாங்குறாங்க. கிட்டத்தட்ட 4 டைம் வந்து கப்பு வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டைமு கண்டிப்பாக கப்பு மும்பைக்கு வச்சுக்கோங்க. ஆர்சிபி ரெடியாக இருக்கவங்கடா, பின்னாடியே வராங்க பங்காளி.